வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகா பஜ்ஜி எப்படி போடுறதுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். மிளகா பஜ்ஜினா சும்மா இல்லைங்க, இந்த மிளகாவில் வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி மிளகா பஜ்ஜி எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த மிளகா பஜ்ஜி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மிளகா பஜ்ஜி பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிளகா பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக 2 உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, கைகளாலேயே உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கூட பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு இதை கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராகவே மசாலாஸ் ரெடி பண்ணியாச்சு. இது என்ன அப்படின்னா ஸ்டஃபிங் மசாலா. ஏன்னா அந்த பஜ்ஜி மிளகாவில் வந்துட்டு இதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி தான் நம்ம வந்து பஜ்ஜி போட போகிறோம். இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு நம்ம வந்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் வந்துட்டு இந்த கரண்டியில் தான் அளக்கிறேன். 2 கரண்டி அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேன். 1 கரண்டி அளவு அரிசி மாவு, 1/2 கரண்டி அளவு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து திக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்தளவு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பஜ்ஜி வந்து சூப்பராக வரும். இல்லாட்டினா அந்த மிளகாவில் ஒட்டாது. சரி, அடுத்தது வந்துட்டு நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிளகா பஜ்ஜி மிளகா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சென்டரில் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதையெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க மிளகாலையும் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மிளகாயிலையுமே சூப்பராக ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மிளகாய் எடுத்து நம்ம மாவில் முக்கி அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த மிளகாய் வந்துட்டு மாவில் வந்துட்டு நல்லா மூழ்கணும். இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மிளகா வந்து மாவில் நல்லாவே டிப் பண்ணியாச்சு. இப்போ இது எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம டிப் பண்ணி வச்சுருந்த இந்த பஜ்ஜி மிளகாயை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராகவே மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் அந்த மிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாவு மிக்ஸு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி மிளகாவில் மாவெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக போனாலும் கண்டிப்பாக அந்த மிளகாவில் வந்துட்டு மாவு ஒட்டிகிட்டு இருக்காது, வெறும் மிளகா மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை தண்ணியாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. சும்மா மொறுன்னு காரசாரமான மிளகா பஜ்ஜி ரெடி. அதுவும் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம சும்மா மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் மிளகா பஜ்ஜிக்கு மிளகாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போல நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.